சார்லிக்கு இன்னைக்கு வந்து ஃபுல்லா ட்ரிம் பண்ணி நெயில்லாம் கட் பண்ண அட பாவி சண்டாளா, நீ யாரா என்ன கொலை பண்ண பார்த்த? சும்மா வீடியோல பேசிட்டு இருக்கேன். நாங்க எதுவும் பண்ண மாட்டோம் இன்னைக்கு, ஓகேவா? சும்மா சும்மா நாங்க வந்து சாப்பிட போறோம், அதாவது சோறு சாப்பிட போறோம். இந்த மரவட்டை வந்து ரொம்ப நம்மள டிஸ்டர்ப் பண்ணி. இங்க வாடா டேய், கால் எடுத்துட்டு இப்ப என்னடா பிளான்ல இருக்கு நீ? சரி உட்காரு சொன்னேன் சாரி, நீ டென்ஷன் பண்ணாத சாரி. உட்கார் அப்படியே. நான் வெட்டவே மாட்டேன், ஆனாலும் வெட்டுறதுக்குலாம் ஃபுல்லா சீன் போடுவான். ஆனா எடுக்க கூட இல்லை அதை நான் இன்னும். பாப்பா சும்மா இரு பாப்பா. ஏன்டா அப்படி குரங்கு மாதிரி அங்கேயும் இங்கேயும் தவறுங்க? பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? ஏய் பட்டு இரு. ஏய் இருடா. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? நடி பாத்தீங்களா? என்னமா பாப்பா கை இருக்கு, நான் எப்படி பாப்பா வெட்டுறது? அப்புறம் இதுல முடிய வச்சு ட்ரிம் வேற பண்ணணும். ஐயோ மாட்டேன். சொல் அல்லடி டங் அல்லடி ஒழுங்கா காட்டி பட்டு அக்கா பிஸ்கட் தருவேண்டி. காமிச்சினா ஒழுங்கா பிஸ்கட் தருவேன், சரியாமா? நீ இங்க பாக்காத, நீ திரும்பிக்கோ, பாக்காத. இங்க வான்னு சொன்னேன், ஒழுங்கா வா, என்கிட்ட வம்பு பண்ணாத. பட்டு சார்லி இங்க வந்துரு வா. அப்பயும் நீ சோறு கிட்ட தானே உட்கார்ற. சவுண்டு தான் ஆனா இருக்கு, அதுக்கே பாத்தீங்கன்னா ஆக்ட் பண்றான் நல்லா. சூப்பரா ஆக்ட் பண்றான். மா வரவே மாட்டான். சோறு வைக்கிறதுமா, இன்னைக்கு மத்தியானம் உனக்கு சாப்பாடை கட் பண்ணு. அதெல்லாம் மட்டும் நல்லா தெரியுதுல, நல்லா தெரியுதுல. வாடா என் தங்க இல்லம்மா, தங்கப்பட்டு இல்லம்மா, வந்து கட் பண்ணிக்கோங்கம்மா. வாங்கம்மா, இங்க வாங்கம்மா. நான் சொல்றதை கேப்பியா கேட்க மாட்டியா? மேடம் இது ஆக்ஷன். கேட்க மாட்டியா? இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க, அப்ப நல்லா சிரிக்கிறான் பாருங்க. இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க, அவன் நல்ல ஆக்ஷன் பண்ணுவான். நடிச்சு அப்படி மூஞ்ச பாவமா வச்சிருக்க. அச்சச்சோ, அப்படி கொலைப்பை மத்த நேரத்துல கொலைப்பை. இந்த வாய் தானே கொலைக்கு, இந்த வாயை அப்படியே கட் பண்ணிடலாம், ஜுஜுன்னு கட் பண்ணிடலாம் அந்த வாயை. நீங்க கொலை பாப்போம். அக்கா வலிக்காம வெட்டி விடுறேம்மா. உனக்கு நான் துரோகம் பண்ணுவேனாமா? சொல்லுமா, பண்ணுவேனாமா? அவன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். இப்பதான் ஓரா பண்றேன். பரம்புரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா நான் என்னடா பண்றது? அம்மா தான் கட்டுறீங்களா? பெரிய ஆளு பயமா இருக்கா கைய வெட்டிடுவான்னு? ஏண்டி தங்கம் நீ அந்த நெகத்தெல்லாம் அப்படி வச்சிருக்க, அதான் வலிக்குது. நான் பாத்துக்கிறேன், கொண்டுட மாட்டேன் கைய வெட்டுனா. மண்ணுல இருந்து தோண்டி எடுத்த மாதிரி இருக்கு கை, நெகம் எல்லாம். நகம் நிறைய இருக்கு லடி தங்கம். பட்டு சீங்கமா இருக்கு நகம், வெட்டிக்கணும் தங்கப்புல. பாத்து விட்டு புள்ள கையா என்கிட்ட காமிச்சா அழகா வெட்டுவேன். ஆமா, பெட் ஷாப் கொண்டு போய் அங்க போய் கிணறுல விட்டுட்டேன்னா அப்புறம் நோண்டி எடுத்துருவாங்க கைய. நாங்க ரொம்ப கேவலமான ஆளு. கேவலமான ஆளுனா எந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் அலசுவோம். நான் ஸ்பா கொண்டு போய் விட்டுருவா உன்னை. இவ்வளவு வச்சிருக்கா போடுமா? எப்படி வாழ்ந்த நான் வெட்டுறது தெரியல. சரி, ஒண்ணும் இல்ல காட்டு ஒண்ணும் இல்ல ஒண்ணும் பயப்படாது. நீங்க பாக்காத. அம்மா பாரு, நீ அம்மா பாரு, அம்மாட்ட பேசிக்கிட்டே இருங்க.
அழகாக கழட்டிடுவோம். சரியா? பயப்படாமல் காமிங்க, நல்லா காமிங்க. வட்டுமா, இது தங்கம்மா, இது செல்லம்மா. சரி, வலிக்காம வந்து பிள்ளைக்கு. நான் என்னமா பண்றது? சரி, ஒன்றும் இல்லை. சார்லிக்கு இது ஹீட் டைமு. ஸோ செகண்ட் டே இது வந்து, அதனால் அவனுக்கு ட்ரிம் பண்ணலாம், ஹேர்லாம் வந்து கொஞ்சம் ரிமூவ் பண்ணலாம். ஏன்னா பேண்ட்டி லைனர்லாம் வைக்கும் போது ரொம்பவே அவனுக்கு வந்து அன்கம்ஃபர்ட்டாக இருக்கும் ப்ளீடிங் டைமில் அப்படின்ட்டுன்னு கொஞ்சம் அங்கங்கே இருக்கிற ஹேர்ஸ் மட்டும். பேசிக்காக வந்து டாக்ஸுக்கு ஹேர் வந்து ட்ரிம் பண்ணவே வந்துக்கூடாது, கோம் தான் பண்ணி விடணும். ஸோ இது வந்து இதை பார்த்து வந்து யாரும் வந்து பண்ணாதீங்க. ஜஸ்ட்டு வந்து இது அவனோட கம்ஃபர்ட்காக மட்டும்தான் வந்து நான் பண்ணியிருக்கேன். லைட்டாக அதுவும் பேக் சைட் மட்டும் ஸ்ப்ரே மட்டும் கொஞ்சம் பண்ணேன், ப்ளீடிங் ஓடுற வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. ஓவரால் ஓகே, கொஞ்சம் ஹாப்பியானா.